நடிகர்களுடைய நடிப்பு இந்த தர்ஷன் வந்து எவ்வளோ சுட்டு போட்டாலும் அவருக்கு அவ்வளோதான் நடிப்பு வரும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஹீரோயினோட எக்ஸ்பிரஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது, அந்த கர்லி ஹேர் எல்லாமேவும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, காளி வெங்கட்டுடைய நடிப்பு வந்து ரொம்ப ஷட்டிலாக அழகாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. வினோதினி வந்து நம்ம மேடையில் என்னென்னமோ பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் 50 ரூபாய்க்கு கொடுத்தா 50 ரூபாய்க்கு மட்டும் நடிங்களேன், ஏன் 500 5000 ரூபாய்க்கெலாம் நடிக்கிறீங்க? அவ்வளோ நடித்து என்ன பண்ண போகிறீங்க? அந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ நடிப்பு வேணுமே அந்த மீட்டருக்கு தானே தெரியும். ஸோ அந்த மீட்டரை விட்டுட்டு இவ்வளோ தூரத்துக்கு நடித்து அடேங்கப்பா அப்படின்ற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அந்த மீட்டரோடு நடிச்சிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ஸோ நடிகர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் எல்லாமே சுமாராகமாக தான் இருக்குது. காட்சிப்படுத்தும் விதம், அதே மாதிரி இந்த ஒளிப்பதிவுன்னு இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கிற கதை, ஆனால் ஒரே இடத்துல தான் நடக்குது அப்படின்னும் போது அந்த ஆர்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செட் டிபார்ட்மெண்ட் இந்த ஆர்ட் டைரக்டரோட ஒர்க்கையும் தாண்டி அதை வந்து கேமராமேன் கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் படம் பிடிக்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் படம் பிடிக்கிறத காட்டிலும் எடிட்டர் வந்து இந்த 2 டைம் லைனையும் ஈஸியாக உட்கார வச்சு 2 பேருமே ஆடியன்ஸை புரிய வைக்கிற மாதிரி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இதை வந்து யாருமே புரிஞ்சிடாமல் இருந்துடக்கூடாதுன்றதுனால எடிட்டர் ரொம்ப பார்த்து எடிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தது இயக்குனர் தான். ஸோ இயக்குனரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்ல விஷயம். ஆனால் இது என்னன்னா, இங்கே ஒரு விஷயத்த சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி இன்னொரு கொலையட் எஃபெக்ட், அவங்க இன்னொரு ஆளுக அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய சறுக்கலாக நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தில் ஒரு கதை போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கதையை அதோட போக்கில் விட்டுட்டு நீங்கள் அடுத்த பார்ட்டுக்கு வேணால் வேறு ஒரு விஷயத்த சொல்லி வந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற, இல்லை அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு ஏதோ இல்லாத ஒரு விஷயத்தை திணிக்க முற்படும் போது அது வரைக்கும் ஆடியன்ஸ் பார்த்த வேணும் முட்டாளாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை கடைசியில் வச்சுருப்பாங்க. அது மட்டுமே இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய மைனஸ். பொதுவாக ஒரு கதையை பட்ஜெட்டில் ஒரு படத்தை நேர்த்தியாக எடுக்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் நேர்த்தியாக எடுத்திருக்காங்க, நிறைய இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் இது முழு படமாக இருக்குது அப்படின்னும் போது நிறைய இடங்களில் சுமார் ரகங்கள் நிறையா இருக்குது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் ஹவுஸ்மேட்ஸ் படம் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே ஒரு வித்தியாசமான டீசென்ட் அப்ரோச் பார்க்குறவங்க எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது.